அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மன்னிக்கவும், அந்த குறளையும் அதிகாரத்தையும் நான் சொல்ல தவறிவிட்டேன். அதனால் அந்த குறள் அதிகாரம் 66 வினை தூய்மை, குறள் எண் 652. என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை. புகழையும் அறத்தையும் தராத தூய்மையற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும். இதை நான் சொல்ல தவறிட்டேன் இந்த குறளை, அதனால் சொல்லுகிறேன். அத்துடன் நான் இத்துடன் 7 புத்தகங்கள் எழுதிவிட்டேன். 8வது புத்தகம் எழுதி கொண்டு இருக்கிறேன். அந்த 7வது புத்தகம் நாவல் தான். நாவல் என்றாலும் கிராமத்தை பாரதி ராஜா பாணியில் கிராமத்தை வச்சே எடுத்திருக்கிறேன், கிராமத்தை வச்சு எழுதியிருக்கிறேன். அதில் மாணவர்களுக்காகவே அந்த நூல் எழுதப்பட்டது. அதில் மாணவர்கள் ஒரு கிராமத்தில் இருந்து, ஏன்னா இன்றைக்கி இந்த குறளை சொல்கிறதுனால, ஈன்ற பொழுதில் பெரிதுபோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் ஒரு குறள் சொன்னல, அந்த மாதிரி கிராமத்தில் இருந்தே அவர்கள் படித்து மிகப்பெரிய லட்சியத்தை அடைந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்த ஒருத்தனுக்கு SSLC வரையும் தான் படிச்சிருக்கான். அதனால் இல்லை, மொத்தத்திலே அவனுக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள். அவ்வளோ பெரிய ஊரிலே மிகப்பெரிய செல்வந்தர், அவனுக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவு சிறகுகள், என்னுடைய 7வது நாவல் அறிவு சிறகுகள். அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த குறள் தான் அந்த கதையினுடைய அம்சம், கதையினுடைய கருத்து. அதனால் அது பெரும்பாலும் மதுரையிலே KK நகர், அதில் மதுரை புத்தக நிலையம்னு ஒன்று இருக்குது. KK நகர் மில்லியனுக்கு பக்கத்தில் மால் இருக்குது. KK நகர் ஒரு மால் இருக்குது. அதுக்கு முன்னாடியே மதுரை புத்தக நிலையம். அதில் எல்லா எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும். அதே மாதிரி மதுரையிலே அந்த அண்ணா நகரில் செல்வி புத்தக நிலையம்னு ஒன்று இருக்குது. அம்பிகா தியேட்டர் இருக்குல்ல, அம்பிகா தியேட்டருக்கு எதிர்த்தாப்புல மாடியில் இருக்குது. அங்கேயும் எல்லா எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும். அதனை வாங்கி படியுங்கள். மாணவ செல்வங்கள் தான் வாங்கி படியுங்கள். அல்லது ஒரு பெற்றோரோடு வாங்கி நீங்கள் படிச்சுட்டு அவங்க மாணவர்களுக்கு கொடுங்க. பாருங்கள், இப்படிலாம் இருந்திருக்கான், இப்படிலாம் கிராமத்திலேருந்து படிச்சிருக்கான், அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன அப்படின்ற அன்பு ஒரு புத்திமதி கூறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றி. இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.